ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். ஃபன்லேண்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு கீழே. இங்கே வந்து நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து இன்டோர் விளையாடுற திங்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்து இருந்துச்சு. அம்யூஸ்மெண்ட் பார்க் இதுக்காக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, மாலில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து தனியாகவே இங்கே இருந்துச்சு. இது டைமிங் நான் சொல்லிடுறேன். காலைல 9:30லேருந்து நைட்டு 9:20 வரைக்கும் இது ஃபுல் டே இருக்கும். இங்கே வந்து கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்குமே விளையாடுற திங்ஸ் இருந்துச்சு. ஒரு ஏஜிலேருந்து நம்ம பெரியவங்க நம்ம வரைக்குமே விளையாடுற மாரி திங்ஸ் எல்லாம் இருந்தது, நிறையா இருந்துச்சு. வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அந்த கார்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ரீசார்ஜ் அந்த கார்டோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா. 100 ரூபாயிலேருந்து ரீசார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய திங்ஸ் இருந்தது. அதே மாதிரி டிக்கெட்டும் வந்து கிடைக்கும். ஒரு சில விளையாடுற ஐட்டமில் வந்து டிக்கெட்ஸும் கிடைக்கும். நம்ம அந்த டிக்கெட்டை வந்து ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம் அந்த கார்டில். இல்லாட்டி வந்து நம்ம அந்த டிக்கெட்ஸை கொடுத்து அங்கே ஏதாவது பொருள் இருக்கும், அதையும் வாங்கிட்டு வரலாம். டாய்ஸ் ஏதாவது இருக்கும், பாலு, ஸ்கெட்ச் பென்ஸு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30-40 ரூபாயிலேருந்து ஒவ்வொரு விளையாடுற பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு. நம்ம அமௌண்ட் கட்டி தான் வந்து விளையாடணும். அதாவது அந்த கார்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை டேப் பண்ணி தான் விளையாடணும். நம்ம வாங்குகிற அந்த கார்டுக்கான மணி வந்து ரீஃபண்ட் தர மாட்டாங்க. பேலன்ஸ் இருந்தாலும் அப்படியே அந்த கார்ட்லேயே இருந்துக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது விளையாண்டுக்கலாம் அந்த பேலன்ஸ் உள்ள மணிலேயே. நல்லா இருந்துச்சு. இது நானே நல்லா விளையாண்டேன். ஏன்னா நம்ம டூர்லாம் போகும்போது வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு. அப்போ வந்து விளையாட முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் விளையாட விடாமல் டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதை விளையாட ஆரம்பிச்சிட்டேன் நான். நல்லா எடு. வெளியில வாங்க சீக்கிரம். 2 கோவில் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் மட்டும்தான் டைமு. அந்த கியர் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம லெஃப்ட்டு கொண்டு வந்துடணும். அதை ஸ்டார்ட் பட்டன் அமுக்கணும். இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணி 50 டிக்கெட் கிட்ட கலெக்ட் பண்ணி மெதுவாக போயிடுறா 30யா? 2 சான்ஸ் இருக்கோ? जी सबवे सर्फर्स கேட்ச் பண்ணுமா? இது நம்மளால முடியாது. அது ஷூட்டரா? இது வந்து வாட்டர் ஷூட்.
அதான். இல்ல என்னவா இருந்தது முதல்ல? அது VR-க்கா சென்சார் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் அது ரியலா இருக்கும்னாங்க. ஆமா. இந்த கேமும் நல்லா இருந்தது. இதுவுமே வந்து பால் மாதிரி வந்து அந்த சர்க்கிள்ல விழுகும். எந்த சர்க்கிள் விழுகுதோ உங்களுக்கு அவ்வளோ டிக்கெட்ஸ் குடுப்பாங்க அவங்க. நீங்க அந்த மிஷின்லயே வந்துரும் டிக்கெட்லாம். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு, இந்த 1 வயசு, 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. அடுத்து நம்ம பெரியவங்களுக்கும் உண்டான ப்ளே ஏரியா இருந்தது. இதுதான் வந்து கார் டிரைவ் பண்ணுறது. இதில் நான் வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சேன். கார் நான் எப்படி ஓட்டியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். 2 மினிட்ஸ் டைம் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இலக்கை வந்து அடைஞ்சிடணும். அப்படி அடையலைன்னா அதோட கேம் முடிஞ்சிரும். நான் வந்து 2 மினிட்ஸில் வந்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா வந்தது எனக்கு. அதுலேயும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னால் போக முடியல. அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண முடியல. அடுத்து வந்து ஷூட்டர் கேமு. இது வந்து நல்லா செமையாக இருந்தது. இதுலேயுமே வந்து நான் 3 லெவல் போனேன். ஆனால் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்காததுனால முடிஞ்சிருச்சு. ஆனால் இது நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விளையாண்டுருக்கேன். ஜி எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன். ஒரு சில இது வந்து சிங்கிள் பிளேயர், மல்டி பிளேயரோட தான் வந்து இருந்துச்சு. ஒரு சில விளையாட்டு பொருட்கள். ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த ப்ளே ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் விளையாடணுங்கிறது இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நான் ரிசப்ஷன் தான் காமிச்சிருக்கேன். இங்கே தான் நம்ம அந்த கார்டும் வாங்கணும். அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே தான் கொடுக்கணும். அவங்க நம்ம கார்டில் ஏற்றி தந்துடுவாங்க. டாய்ஸ் நிறையா இருந்துச்சு. எவ்வளோ டிக்கெட் நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ. ஓகே. இதோட இந்த வீடியோ முடியுது. நான் இந்த ஃபன்லேண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். அடுத்து ஒரு நைட் வியூவில் சூப்பராக இருந்துச்சு இந்த ரோடு. நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதனால இந்த ரோடையும் வந்து நான் வந்து வரும்போது பார்த்ததுனால நல்லா இருந்துச்சுன்ட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இது வந்து நான் வீடியோ எடுக்கிற பிளேஸில் தான் கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருந்தது. அதுக்கடுத்து வந்து இல்லை, வரப்போகிற வண்டி வெளிச்சம் தான் வந்து இருந்தது. மரம் தெரியும்னு நினைக்கிறேன் அநேகமாக உங்களுக்கு. அதாவது 2 சைடும் மரம் இருந்துச்சு, நடுவில் ரோடு. அந்த மாதிரி நல்ல வியூவாக இருந்தது பார்க்கும்போது. அதனால இதை எடுத்துட்டேன். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறுபடியும். பாய்.